என்னை வளர்த்துகிறவரும் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற தேவனுமாய் இருக்கிறார். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது விசேஷமாய் ஒரு 4 காரியத்தை வேதத்தில் சொல்ல போறேன். அப்படின்னா வேதத்தில் இந்த போதும் அப்படின்னு சொன்ன ஒரு 4 பேரை நேரம் இருக்கிறது போல சொல்றேன். அவங்க நம்ம என்ன நினைப்போம்னா, ஏதோ ஒண்ணுக்கு உதவாதவங்க போல தெரியுது, சாதாரணமானவர்கள் தெரியுது அப்படின்னு நினைப்போம். ஆனா வேதத்துல போதும்னு சொன்ன 4 பேர் சாதாரணமானவர்களே கிடையாது, ரொம்ப பெரிய ஆட்கள். அவங்க எப்படி இது போதும்னு சொன்னாங்க? அவங்க போதும்னு சொன்ன உடனே ஆண்டவரும் சரி போதும்பா அப்படின்னு நிறுத்தாம கர்த்தர் அவர்களுக்கு ஒண்ணு சொல்றாரு. அதை குறித்து இன்றைக்கு தியானித்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக போதும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் யார் அப்படின்னா, இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. இவர் யாருன்னா மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் தான் இவருடைய வாயிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில அவங்களுடைய சொத்து பாதுகாக்கப்படும். இவர் நீ போய் மொங்கி எந்திரிச்சு வான்னு சொன்னா அவங்களுடைய வியாதி சரியாகும். இவர் என்ன வாயில சொல்லுகிறாரோ அது அப்படி நடக்கும். இவர் யார் மேலேயாவது விழுந்தா கூட அவருக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யாருன்னா இந்த எலியா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பலிபீடத்துல நின்று அவங்க கத்திட்டு கிடக்கும் போது அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண ஒரு தேவ மனுஷன். அப்போ சாதாரணமாய் அவங்க கொடுத்த பேட்டி என்ன, அவங்க கொடுத்திருக்கிற அவங்களுடைய போட்டி என்ன அப்படின்னா, ஒரு விறகு கட்டை அடிக்கப்பட்டிருக்கும். அந்த விறகு கட்டைக்கு மேல ஆட்டையோ மாட்டையோ துண்டா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பச்சித்து போடணும். அதுதான் டாஸ்க். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணுவோம்? எரியணும் அப்படின்னு சொன்னா நல்ல காஞ்ச விறகை கொண்டு வச்சு நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அவ்வளவு நேரம் அதை பண்ணினாலும் எல்லா பலியிடத்தையும் செப்பனிட்டு சுத்தி வாய்க்கால வெட்டி தண்ணீரை நிறைய ஊத்தி அந்த தண்ணீர் அப்படி வாய்க்கால் மாதிரி போகுது அந்த அளவுக்கு. ஏன்னா என்னுடைய தேவன் இறங்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு இந்த தண்ணி எல்லாம் பெருசு இல்லை, நனைஞ்சிருந்தா எல்லாம் பிரச்சனை இல்லை, அக்கினி இறங்கும்னு சவால் விட்டு அக்கினியை இறக்க வச்சு வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினி வெறும் அந்த இதை மட்டும் இல்லை, கரியை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து மண்ணோடு சேர்த்து நக்கி போட்டுச்சாமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆனா இவர் இப்போ ஒரு சூரை செடியினுடைய கீழே உட்கார்ந்து இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் செத்துறணும், நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் வாழக்கூடாது. நான் எதுக்கு வாழணும்? நான் ஏன் வாழணும்? இவ்வளவு பெரிய தேவ மனுஷன் சொல்றாரு, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இனியெல்லாம் எனக்கு ஊழியத்தை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இனியெல்லாம் பெருசா வாழ்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இனியெல்லாம் ஒண்ணு நான் சாதிக்க வேண்டாம், போதும் போதும் என்னை எடுத்துக்குங்க, நான் எல்லார பார்க்கல நல்லவன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தீமை உள்ளவன் தான், மோசமானவன் தான், எனக்கு விருப்பமே இல்லை. அவ்வளவு தூரம் சோர்ந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இத்தனை பேருக்கும் நன்மை செய்த மனுஷன், இத்தனை பேருக்காக திறப்புல நின்ன மனுஷன், இப்போ அவருக்கு ஒரு மிரட்டல்னு ஒன்று வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய பட்கத்துல அவருடைய பட்சத்துல யாருமே இல்லை. அப்படின்னா தனிமையாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தேவ மனுஷன் இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க பாடுபட்டிருப்பீங்க, நீங்க உழைச்சிருப்பீங்க, ஆனா நீங்க பாடுபட்டு தான் இவ்வளவு லெவல் கொண்டு வந்தீங்க, நீங்க உழைச்சு தான் இவ்வளவு கொண்டு வந்தீங்க. ஆனா சில நேரத்தில் சில நேரத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சிலர் உங்களுடைய பிரச்சனையான நேரத்தில் உங்க கூட இல்லாத போது, என்னை புரிஞ்சுக்கலையே, என் பிள்ளை என்ன புரிஞ்சுக்கல, என் கணவனார் என்ன புரிஞ்சுக்கல, என் மேனேஜர் என்ன புரிஞ்சுக்கல, யாருமே என் பட்சத்தில் இல்லைல்ல, யாருமே என்ன புரிஞ்சுக்கல,
இல்லை போதும், இல்லை போதும், அவ்வளோதான். இந்த ஜனங்களுக்கு செஞ்சு நான் என்னத்தை பார்த்தேன், இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று நான் என்னத்தை கண்டேன், எல்லாருமே மறந்துட்டாங்கல்ல, எல்லாருமே விட்டுட்டாங்கல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஆனா அப்போ நீங்க என்ன வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, போதும்னு சொல்லிடக்கூடாது, போதும்னு சொல்லிடக்கூடாது. நான் நம்புறேன் உங்க பட்சத்தில் நிற்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதும் இல்லை. யார் உங்களோட நின்னாலும் நிக்காட்டாலும் உங்க தரிசனத்தோட ஒருத்தர் இருக்கிறார், உங்க தரிசனத்தை என்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உங்க தரிசனத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு ஒருத்தர் இருக்கிறார். மனுஷன் அப்படித்தான், சூழ்ச்சி இருக்கிறவங்க அப்படித்தான், அவங்க டைம் வரும்போது அவங்க அப்படிதான் போவாங்க. ஆனா இஸ்ரவேலை காக்கிற தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா, உங்களை விட்டு போக மாட்டார். இப்போ இந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போதும் ஆண்டவரே, யாருமே என் கூட இல்லை ஆண்டவரே, போன வாரம் வரைக்கும் அவங்களுக்காக தானே பாடுபட்டேன், போன வாரம் வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி தானே அவங்களுக்காக தானே கத்துனேன், எனக்காக கத்துனேன், எனக்கு பிள்ளைங்களா குட்டிகளா, எனக்கு பணமா, என்ன வேணும், நான் என்னத்தை சாப்பிட போறேன், அவ்வளவுதான். நம்ம வாசிக்கிறோம், எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே. அப்போ ஒரு காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறாருன்னா அந்த எலியா எவ்வளவு சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு சாப்பிட்டுருப்பாரு? நம்மளை பாரு ஒரு பானையா சாப்பிட்டுருப்பாரு, இல்லைன்னா 10 தட்டா சாப்பிட்டுருப்பாரு, இல்ல எப்படி சாப்பிட்டுருப்பாரு? ஒரு காக்கா கொண்டு வர்றது எவ்வளவுங்க இருக்கும்? அன்னைக்கு இருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் சாப்பாட்டுல கம்மியா தான் சாப்பிட்டாங்க. நீங்க உண்மையா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உயர்வு சாப்பாடை நிறைய சாப்பிட்றது இல்லை, எவ்வளவு சாப்பிட்றது, அளவுக்கு சாப்பிட்றது. ஆமா, சில அம்மா அப்பாங்க எங்க அப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நிறைய சாப்பிட்டாதான் நமக்கு பலன் இருக்கிறது மாதிரி சிலருக்கு நினைக்கிறாங்க. நிறைய சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த் இருக்கும், நிறைய சாப்பிட்டாதான் உழைக்க முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. தேவைக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், தேவைக்கு மிஞ்சி சாப்பிட்டீங்கன்னா தொப்பை வரும், அந்த கொழுப்பெல்லாம் கொண்டு போய் அங்கே கரைஞ்சிரும். அதனால நான் இந்த அவ்வளவு தூரம் கமிட்டடாத ஆள் யார் அப்படின்னா இந்த எலியா. சாப்பாடு கூட கொஞ்சம் சாப்பிட்றவர், அவருக்கு பெரிய ட்ரெஸ் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இல்லை, அவருக்கு வேற எதன் மேலேயும் பெரிய விருப்பம் இல்லை. அவர் என்னன்னா ஊழியம் ஊழியம் ஊழியம், ஜனங்கள் ஜனங்கள் ஜனங்கள், வீடு வீடு, இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்த மனுஷனுக்கு இப்போ அவருக்கு ஆபத்துன்னு ஒன்று வரும்போது யாருமே சொல்லுங்க. அப்போ அவருடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, போதும் போதும். சில நேரத்தில் இந்த ஜபத்தில் கேட்குற ஆண்டவருடைய பிள்ளையே, நான் வயிற்ற கட்டி தான் பாஸ்டர் பார்த்தேன், நான் சாப்பிடாம என் பிள்ளைக்கு கொடுத்தேன் பாஸ்டர், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நான் எழுதி வைக்கல, நான் எழுதி வச்சிருந்தா புத்தகங்கள் கொள்ளாது, அவ்வளோ செஞ்சேன், ஆனா என் பிள்ளை எல்லாத்தையும் மறந்துருச்சு, என் பையன் எல்லாத்தையும் மறந்துட்டான், என் குடும்பம் எல்லாத்தையும் மறந்துருச்சு, எல்லாருமே என்ன மறந்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு மறந்துட்டாங்களே, நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு வாழணும்? இதே ஸ்டேட்மெண்ட் தான் யார் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, இந்த தேவ மனுஷன் சொல்றான், போதும் போதும் போதும், என்ன அவார்டா தூக்கி கொடுத்துட்டாங்க, என்ன நன்றி உள்ள உணர்வோட இருக்கிறாங்க, போதும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு, நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி சொல்லாத, நீ போக வேண்டிய தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய பார்த்து போதும்னு சொல்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்லவே இல்லை, நீ ஒரு மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒரு குடும்பத்திற்கு உண்டாக்கப்பட்ட நபர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் கொஞ்சம் தூரம் அல்ல, வெகு தூரம். கர்த்தர் உங்களை பிரயாணம் பண்ணுவதற்கு, வெகு தூரம் பிரயாணம் பண்ணுவதற்கு, அநேகரை நீதிக்குட்படுத்துவதற்கு, அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் உங்களை பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு நல்ல கைகளை தட்டி, இல்ல போதும்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், போதும் என்று நீ சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு அங்கீகாரம் வராத போது, உங்க பட்சத்தில் யாரும் நிற்காத போது, நீங்க என்ன வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்னா, போதுன்ற வார்த்தையை சொல்லிடக்கூடாது. நான் இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துல எத்தனையோ மரணங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ மரணம் இருந்து சின்ன பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள், வாலிபர்கள் மரித்திருக்கிறார்கள், பெரியவங்க மரித்திருக்கிறார்கள், சில ஆக்சிடென்ட்ல மரித்திருக்கிறார்கள். இந்த மரணம் எல்லாம் எனக்கு நிறைய பாதிப்புக்குள்ள தந்திருக்குது, நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனா என் லைஃப்லயே ரொம்ப மறக்க முடியாத ஒரு மரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சர்ச்சை இருக்கிறது 2வது தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருந்துச்சு, ஒரு பெரிய இடம். அப்போ அந்த வீட்டில் ஒரு வயதான ஐயா வெளியில் அவர் சேர் போட்டு எப்பவும் உட்காந்துருப்பார்.
அவர் சட்டை போட மாட்டார், மேலே ஒரு ஒயிட் டவல் போட்டிருப்பாரு, கீழே வந்து வேஷ்டி கட்டியிருப்பாரு. பெரிய திடகாத்திரமான மனுஷன், ரொம்ப கருப்பு உருவமாக இருப்பார், ரொம்ப உயரமாக இருப்பார். ஆனால் அவருக்கு வயசு என்ன அப்படின்னு சொன்னால் 95 இயர்ஸ், 95 வயசு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 95 வயசுல அவர் நடப்பாரு, அவர் வெளியே போவாரு, அவருக்கு யாருமே துணை வேண்டியதில்லை. 95 வயசுன்னு அவர் யாரும் சொல்லவே முடியாது. நான் என்ன, இவரெல்லாம் 105 107 வரைக்கும் எல்லாம் உயிரோட இருப்பாரு, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாரு. அவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஒரு மனுஷன். அப்போ அவருடைய வீட்டில் என்ன வாக்குவாதம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல கட்டணும்னு சொன்ன போதில் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 95 இயர்ஸ், 95 வயசுல அவருடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபேன்ல தூக்கு மாட்டி செத்துட்டாரு. 95 இயர்ஸ், 95 வயசு. இன்னும் எத்தனை 5 வருஷம், இன்னும் எத்தனை 3 வருஷம். அப்போ அவர் வந்து அப்படி ஒருவேளை சாதாரணமா அவர் வந்து வயசு சென்று 5 வருஷம் இறந்திருந்தாருன்னா எத்தனையோ 1000 பேர் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. ஐயோ இவர் ரொம்ப நாள் வாழ்ந்தாரு, இப்போ போயிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் எதுவுமே சொல்லல. அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வயசுலயா, இந்த வயசுலயா, ஏன் நீ 95 வயசுல பார்க்காத பிரச்சனையா இப்ப பாக்குறீங்க? 95 வயசுல பார்க்காத அவமானத்தை இப்ப பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல பிசாசு என்ன முடிவை கொண்டு வந்துட்டான்னா, என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், போதும் போதும். அந்த அங்கீகாரம் கிடைக்காத உடனே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாரிச்சு என் பிள்ளை என்னுடைய சொத்து, இது எல்லாமே என்னுடையது, நான் தான் இவங்களுக்கு தந்தேன். ஆனா ஒரு நன்றி உணர்வு இல்லாம இன்னைக்கு என்னுடைய வார்த்தை இந்த இடத்துல மதிப்புக்குள்ள இல்ல. இன்னைக்கு யாருமே என் கூட இல்ல. எல்லாம் அவங்கவுங்க என்ன எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலையே. அந்த மன தாங்கல்ல, அந்த மன கஷ்டத்துல 95 வயசுல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அப்போ எனக்கு அந்த அந்த மரண செய்தி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. 95 இயர்ஸ்லயும் ஒரு மனுஷனுக்கு தற்கொலை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருமா? எப்படி இவருக்கு வந்துருச்சு? எப்படி அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க வந்து போதும்னு சொல்லாதீங்க. எதுல அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் நீங்க செஞ்சோம் தனிமையா நிற்கும் போது, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது, இல்லைன்னா அவ்வளவு வாங்கியும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல அந்த ஒரு நபருக்கும் அந்த ஒரு குடும்பத்திற்கும் இல்ல, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, போதாது ஆண்டவரே. சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாது. சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாது. சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக வாழுவேன், நான் உங்களுக்காக நிற்பேன், நான் உங்களுக்காக சாதிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை பார்ப்பேன், அவர்களுடைய உயர்வை நான் பார்ப்பேன். ஆண்டவரே, தீமையை கண்ட என் கண்கள் நன்மையை பார்க்கும். இவ்வளவு கஷ்டத்தை பார்த்த நான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன். சத்தத்தை நீங்க மறுபடியும் நீங்க சொன்னதுக்கு வருத்தப்படுங்க. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. இல்ல, நான் வாழணும், நான் நிக்கணும், நான் தாண்டணும். கர்த்தர் அநேகருக்கு என்ன சாட்சியா வாழ வைக்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். இல்ல, போதாது. கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு உங்களை தான் நம்புறாரு. கர்த்தர் அந்த நபருக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. அந்த தெருவுக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. கர்த்தர் வேற யாருடைய கரத்திலையும் கொடுக்கல, உங்க கரத்துல தான் கொடுத்திருக்கிறாரு. திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனுக்கு அவமானங்கள் புதுசு இல்ல. திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனுக்கு வெறுமை ஒரு புதுசு இல்ல. திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனுக்கு புறப்பணிப்பு ஒரு புதுசு அல்ல. திறப்புல நிற்கிற தலைவன் தனிமையாய் நின்றாலும் அவனோடு கூட ஒரு நாளும் விட்டு விலகாத இயேசு அவனோடு கூட இருக்கிறதா. நல்ல கரங்களை தட்டி, இல்ல கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறாரு மகனே, உங்ககிட்ட தான் பேசுறாரு வாலிப தங்கச்சி, உங்ககிட்ட தான் பேசுறாரு. இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போறாரு. போதுன்ற வார்த்தையை கேன்சல் பண்ணி, ஆண்டவரே நான் நம்புங்க ஆண்டவரே. ஹalleluya. இப்ப சொல்லுங்க எல்லாரும், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. பாடும், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி மூழ்கணுமே, மூழ்கணுமே, மிதந்து மகிழணுமே, மிதந்து மகிழ் சேர்ந்து வாருமையா. போதகரே சத்தமாய் இயேசுவே, போதகரே வச்சாத ஜீவ நதியாக, வச்சாத ஜீவ நதியாக. கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும்,
மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் இப்ப கைகளை மேல தட்டி வாருமையா. வற்றாத ஜீவன், ஓ வற்றாத ஜீவன் நதியாக. ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுங்க, போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? ஆன்லைன்ல இருக்கிறவங்க வசதி இருந்தா சொல்லுங்க, என்ன சொல்லக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. போதும்னு நாங்க சொல்லியிருந்தா என்னைக்கோ சொல்லியிருக்கலாம். ஆமென். என்னைக்கோ சொல்லியிருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கிறது. ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே. உண்மையிலேயே நான் கடந்து வந்த சில பாதைகள் ஊழியத்தில் நினைச்சு பார்த்தா என்ன சொல்லியிருக்கணும்னா, விட்டுருங்கப்பா, நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்க அப்பா ஒன்றும் பெரிய பாஸ்டரும் இல்லை, ஊழியக்காரரும் இல்லை, பெரிய விசுவாசியும் இல்லை. என்னை விட்டுருங்க, நமக்கும் இதுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஏணி வச்சா கூட எட்டாது. நான் கிளம்பிடுறேன். நான் அதுக்கு பேசாம ஒரு நல்ல பிலீவரா இருந்து ஒரு சின்ன குட்டி சம்பளம்னாலும் வாங்கி, இல்லைன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி நல்ல தஸ்மபாவம் கொடுத்துட்டு நல்ல சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு பாய் போட்டு பாஸ்டருக்கு அசிஸ்டண்டா இருந்து அவருக்கு துணியெல்லாம் துவைச்சு போட்டு இப்படியே நான் இருந்துடுறேன், பரலோகம் வந்தா போதும்னு மனசு சொல்லும். ஆனா வாய் திறந்து ஒரு நாள் கூட போதுன்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. ஒன்னு சொல்லியிருக்கிறேன், இன்னும் கிருபையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படியாவது தாண்டிடுவேன், எப்படியாவது நின்றுவேன். என் கையில கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள. அதனால உங்க நிறைய வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்காக சொல்றேன், இந்த வயசான அம்மாங்கெல்லாம் போதும் ஜாமி அப்படின்னு சொல்றது கூட தப்பு இல்லை. அவங்கள கூட ஓரளவு சமாளிச்சுக்கலாம். சரி, ஓகே, அம்மா ஏதோ வேதனையின் மிகுதியில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இத்தினோண்டு பையன் 20 வயசு தலைமையில போட்டு வந்து நின்று வாழ்க்கையே வெறுத்து போகுது பாஸ்டர், எதுக்கு தான் வாழ்றோமோன்னு தெரியுது, எங்க அம்மாவை பார்த்து ஏமா நீ என்ன பெத்தேன்னு கேட்குறேன், எதுக்கு இந்த உலகத்துல மிருகம் மாதிரி இருக்கிறேன் பாஸ்டர் நான், அவ்வளவுதான், ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, டென்ஷன் ஆகுது, அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு நினைச்சு அவ்வளவு காலேஜ் படிக்கும், ஸ்கூல் படிக்கும் அந்த புள்ள சொல்லுது. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குது. இல்ல இல்ல வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், உன் லைஃப்ல நீ இப்பதான் படி எடுத்து ஆரம்பிக்கிற, இப்பதான் படி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிற. ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்களுக்கு பிரச்சனை மிகுதியா இருக்கிறத பார்த்து போதும்னு சொல்லாதீங்க. இந்த பிரச்சனை சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கையில மாறி போகும். சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆனா உங்க மனசுல ஒண்ணு சொல்லு, என்ன நடந்தாலும் போதும்ன்றதுல நம்புங்க, இன்னும் நம்புங்க. எனக்கு பெலன் கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன், பெலன் கொடுத்தீங்கன்னா நான் தாண்டுவேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக பைபிள்ல ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த போதும் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு பாருங்க. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எண்ணாகமம் 11ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ அவர்களை முலையுண்ணுகிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னுடனே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனா? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சியை கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. கவனிங்க, நம்பர் 2. ரெண்டாவது இங்க ஒரு நபர் போதும்னு சொல்றாரு. இவரும் அப்படிதான், டாப் மோஸ்ட். நீங்க நினைக்கிறது மாதிரி போதும்னு அப்போ போதும்ன்ற அந்த விரக்தி யாருக்கு தான் அதிகமா வரும் சொல்லுங்க? இங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருக்கு போதும்டா ஜாமி ஆண்டவர். நிறைய பேருக்கு வருகை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும். நிறைய பேர் பாடும்போதே அப்படிதான் பாடுவாங்க. ஏன்னா அந்த வருகை பாட்டா பாடுவாங்க.
ஆண்டவரே இயேசு எப்போ வருவாரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்க ஆண்டவரே, இந்த வண்ணுக்கும் முன்னுக்கும் நியாயாதிபதியா எப்போ வருவாரோ, என்னை தூக்கிட்டு போங்க, எனக்கு தாங்க முடியல ஆண்டவரே, இதுக்கு நீங்கள் வந்திருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இந்த போதுன்ற எண்ணம் ஒருத்தருக்குள்ள வருது அப்படின்னா அவங்களுக்குள்ள பெரிய திட்டமே ஆண்டவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள போதுன்ற அந்த விரக்தியை சத்துரு கொடுக்கிறான்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நீங்கள் தலைமைத்துவத்திலே இருக்கிறீர்கள், உங்களை கர்த்தர் நம்புகிறார், உங்களை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொடுக்கிறார். அதனாலதான் அந்த விரக்தி உங்களுக்கு வருது, இல்லைன்னா அந்த விரக்தி உங்களுக்கு வராது. இப்போ இந்த இடத்துல போதும், நானா பெற்றேன் இவங்களை, நானா கர்ப்பம் தரித்தேன் அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, நான் பெறவும் இல்லை, நான் கர்ப்பம் தரிக்கவும் இல்லை, என்ன விட்டுருங்க சாமி, எனக்கு இது தேவையே இல்லை. இதை பாருங்க, இவங்கெல்லாம் இறைச்சி கேட்குறாங்க. நான் இத்தனை லட்சம் பேருக்கு இறைச்சி எங்க இருந்து? அவனுடைய கையில இருக்கிற கோலே அற்புதமான கோல். கையில கோலை நீட்டினா செங்கடல் இரண்டா பிளக்குது. பார்வோனுடைய சாம்ராஜ்யத்தை 10 வாதைகளால அப்படியே பெரிய பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அவனை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சேர்ல வந்து உட்கார்ந்தாருன்னா லைன் அவ்வளோ கியூவா நிற்குது, அவ்வளோ பெரிய தலைவன். ஆனா இந்த இடத்துல ஜனங்களுக்கு வந்து இதுவரைக்கும் மன்னா சாப்பிட்டு அவங்களுக்கு வெறுப்பா இருக்குது. எத்தனை நாள் தான் இந்த மன்னா சாப்பிட்றது? எங்களுக்கு வாய்க்கு ருசியா ஏதோ ஒன்று கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நமக்கு இருக்கிறது மாதிரி தான். ஃபாரின் போனால் தான் நமக்கு தெரியும். அங்கே போய் இருக்கிற அந்த காரமே இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் வரும்போதே யோசிச்சுட்டு வருவாங்க. அங்கே ஃபோன் பண்ணுவாங்க, என்ன வேணும்னு கேட்டால் புளிக்குழம்பு பண்ணி வைங்க, ரசம் பண்ணி வைங்க, நல்ல காரமாக வைங்க. நாக்கே செத்து போச்சுன்றது மாதிரி நம்ம வம்சம் தான் போல தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன செத்து போச்சுன்னா, நாக்கு செத்து போச்சுன்னு உடனே கறி சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கறி கொடுக்காததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்காததற்கு ஒரு காரணம் இருக்குன்றதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க மறக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு டிராவல் அப்படின்னாலே நம்ம வந்து வயிற்று முட்டை சாப்பிடுவோமா, இல்லை கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடுவோமா? அதுவும் உங்கள் காரில் நீங்கள் போகும்போது வயிற்று முட்டை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பெட்ரோல் பங்கில் அடிக்கடி நிறுத்திட்டு நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்லையோ இல்லைன்னா ப்ரைவேட் பஸ்லையோ ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது நைட்டு கொஞ்சம் பார்த்தா அளவாக தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா போகிற பக்கத்தில் ஏதாவது சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பஸ் உங்களுக்காக நிறுத்த மாட்டாங்க. அப்போ வந்து ஐயோ ஆண்டவரே என்னை ரட்சிங்க மன்னிங்க அப்படின்னு நீங்கள் பாவம் மன்னிப்பு தான் கேட்கணும். நிறைய பேர் அது ஒரு பெரிய அவஸ்தை எல்லாம் பட்டிருக்காங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க எல்லாம் பெரிய அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். நீங்க நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆண்டவர் வந்து இந்த டிராவல் டைம்ல வந்து கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா, எப்பா நீ வந்து கரையும் சோறும் தின்னுட்டு நீ நடக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சிகள் வந்து தேய்ந்து போகல. அப்ப என்னன்னா கர்த்தர் வந்து அவங்களுடைய உடம்ப வந்து அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். 50 கிலோ வெயிட்ல ஒரு மனுஷன் வந்து அங்க எகிப்துல இருந்து புறப்பட்டார் அப்படின்னு சொன்னா கானானுக்கு போகிற வரைக்கும் அவர் எவ்வளவுதான் வெயிட் மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்க? 50 விட ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா தச்சு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? டெய்லர் இல்லை, அவ்வளவுதான். டெய்லர் எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சுன்னா அங்கங்க ஓட்ட தான் விழும். அதனால ஆண்டவர் வந்து காரணத்தோட தான் என்ன கொடுக்கல. மன்னாவை சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க, கறி கொடுத்தா சத்தமா சொல்லுங்க, எல்லா நாளை விட ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றீங்களா இல்லையா நீங்க? ஏன்? மற்ற நாள்ல எல்லாம் காய்கறி இருக்குது, சாம்பார் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்கத்தில் கடிக்கிறதுக்கும் இழுக்கிறதுக்கும் ஒன்று இருக்கிறதுனால சோறு அது பாட்டுக்கு போதா இல்லையா? 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தானே வைக்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவ்வளவு பிளானிங் ஆண்டவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில காரியங்கள் நீங்க ஆசைப்பட்டும் சில காரியத்தை எல்லாருக்குமே கிடைச்சும் உங்களுக்கு மட்டும் சில காரியத்தை ஆண்டவர் தரல அப்படின்னா உங்களுக்கு தீமை செய்யறதுக்கெல்லாம் ஆண்டவர் விரும்பல. கர்த்தர் கொடுக்காததுல ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஏன் கொடுக்கலன்றதை குறித்து இன்னைக்கு நீங்க துக்கப்படுவீங்க, ஆனா வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு தராதது நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி உண்மைன்னு சொல்றவங்க கர்த்தர் எனக்கு தராததுக்கு நல்லது, எனக்கு அந்த கார் தராதது நல்லது, எனக்கு அந்த வேலை தராதது நல்லது, எனக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில அந்த நபரோட இணைக்காதது நல்லது. கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்துறாருன்னா, கர்த்தர் உன்னை வேண்டான்னு சொல்றாருன்னா அதுல 1000 நன்மை இருக்கும். 1000 இவ்வளோ ட்ரபிள் இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அந்த டிராவல். அதனால தான் ஆண்டவர் வந்து வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். இன்னொன்று அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய உடம்புல அதிகமான ஸ்மெல் எப்போ வரும் அப்படின்னா, ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஸ்மெல் அதிகமாக வரும். கொஞ்சம் நான்வெஜ் குறைச்சவங்க வந்து அந்த ஸ்மெல்லு, சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்மெல் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மரியாதை வந்து குறைஞ்சிரும்.
நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வந்து சிலருக்கு அதை குறித்த அவேர்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் உடம்புல நாத்தம் அடிக்குதுன்றது நமக்கு தெரியாமலே இருந்துச்சு. நம்ம பாட்டு கை தூக்கி பிரசங்கம் பண்ணுவோம், நம்ம பாட்டு கை தூக்கி ஜெபம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கணும்னுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் அந்த அம்மா தான் பழக்கி விட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை, நகத்தை வந்து கிளியராக ஒழுங்காக கட் பண்ணணும், பல்லு ஒழுங்காக விளக்கணும், அப்புறம் வந்து நாத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து எப்போ வரும் அப்படின்னா நல்ல மனைவி நல்ல ஃபேமிலி அமைஞ்சா அதெல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நிறைய மாற்றங்கள் வந்து அவர்களால் வந்திருக்குது. ஏன்னா பேச்சுலர் இருக்கும்போது நமக்கு எல்லாம் தெரியல. ரெண்டாவது நம்மளை பக்கத்தில் அம்மா அப்பா பார்க்கறதுக்கும் இல்லை, நம்ம வந்து தனிக்காட்டு ராஜாவே வாழ்ந்தோம். அதனால நம்ம செய்கிறதெல்லாம் தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இருந்தோம். அப்போது இந்த நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப அதிகமாக உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நாத்தம் அடிக்காமல் இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய உடம்பு வந்து எல்லாரை விட அதிகமான நாத்தம் அப்படி இருக்கிறது மாதிரி இருக்கும். சில உடம்புடைய வாகு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வராது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ஆனால் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா அதற்கு ஏற்றது போல நீங்கள் வந்து சில காரியங்களை செய்யணும். அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்து அதை கிளியர் பண்ணி அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாத்தத்தோடு போய் நின்னீங்கன்னா சில இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடையாது. 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல அதை 2 நிமிஷமாக குறைச்சிக்குவாங்க. உங்கள் நாத்தம் வரும்போது பக்கத்தில் யாருமே வந்து உங்களோட பழகணும்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். உண்மைதானே? இங்கே நமக்கு இருக்கிறதுலே பெரிய சோதனை என்ன தெரியுமா? நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் குடிச்சிட்டு நாத்தம் அடிச்சுட்டு ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், ஐயோ நமக்கு பெரிய சோதனை. அதனாலேயே நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த குடிகாரம் மட்டும் பக்கத்தில் உட்காந்துருக்க கூடாது, ஆண்டவரே என்ன எந்த தப்புனாலும் என்ன மன்னிச்சிருங்க, பட் இதை மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த ட்ராவலே நமக்கு என்னவா போயிடும். இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா என்ன? ஹலோ ஐயோ இருக்கீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களுக்கு நான் சொல்லித்தராமல் வேற யார் சொல்லித்தர போறா? சொல்லி கொடுத்து தான் ஆகணும். என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் நிற்க வச்சு நீங்கள் 2 பேரும் டீனேஜ் வந்துட்டீங்க. இனி வந்து சின்ன குழந்தைங்கள மாதிரி இல்லை. சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது உங்கள் உடம்புல ஸ்மெல் வராது. பட் இப்போ டீனேஜ் ஆனதுனால அடுத்து வரும்போது உங்களுடைய உடம்புல வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரும். அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் சரி பண்ணணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நீ நாத்தம் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். அந்த பாடத்தையும் சேர்த்து உங்களுக்கும் கொஞ்சம் எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரியா? அதனால நீங்க ஆராதிக்கும் போது இப்போ அவ்வளோ சந்தோஷமா ஒரு 2.5 மணி நேரம் ஆராதிக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க ஃபேமிலியில கூட தெரிஞ்சுக்காது. இன்னொருத்தர் வந்து நாத்தம் அடிச்சுட்டு உட்கார்ந்து கையை தூக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு பாடி உள்ள சின்சியரா ஆராதிச்சுட்டு இருக்கிறாரு. ஏண்டா என்ன பிசாசு மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு நீ பாட்டு கையை வைத்து ஹல்லேலூயான்னு பாடுறத கர்த்தர் எப்பரா ஏத்துக்குவாரு அப்படின்னு வெறுப்போட நம்ம நின்று ஆராதிக்க வேண்டியதா இருக்கும். அதனால திருச்சபைக்கு வரும்போது வெளியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி தான் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சுத்தமாக இருக்கணும். உங்கள் நாற்றம் வேறு ஒருவருக்கும் தெரியாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய மதிப்புக்குரிய விஷயம். எங்களை எல்லாரும் உங்களை மதிக்கணும். நான் அதனால தான் என் லைஃப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒன்றும் ரொம்ப பெரியவன், நான் நாத்தம் முடிக்காத பயங்கரமான சுத்தக்காரன் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ ஒரு நாள் அப்படி இருந்தேன். ஆனால் இந்த நாளில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை ட்ரை பண்ணுறேன், அதுக்காக முயற்சி எடுக்கிறேன். ஏதோ ஒரு நாள் வந்து திடீர்னு நீங்கள் அன்றைக்கி முள்ள வேலை செஞ்சுட்டு வருவீங்க. அந்த இரும்பில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அவங்கள நாத்தத்தோடு தான் பார்க்க முடியும், அழுக்கோட தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அந்த டைம் போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தான் வரணும். ஏன்னா சிலர் நாட்டத்திலே வேலை செய்கிறவங்க. நான்லாம் அப்படி தான் நாட்டத்திலே வேலை பார்த்தவன் தான். இந்த சாணியை தூக்கி தலையில் வச்சு சும்மா தான் நாத்தம் 7 நாள் வரைக்கும் போகாது பாருங்கள். போட்டு ஆற்றுல போய் உட்காந்து தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்கும் அந்த நாத்தம் போகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த நாத்தமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார். உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த எல்லா ஒழுக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ள கிருபையாய் கர்த்தர் தருவார். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இவங்களுக்கு கொடுக்காததுக்கு ஒரு பெரிய நோக்கம். இப்போ எல்லாருமே கறிக்காக சத்தம் போட்ட உடனே இவருக்கு ரொம்ப என்ன வருது அப்படின்னா ரொம்ப கோபம் வருது. அப்படியே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஷன் ஆக்குறாங்க. அப்படியே அதை சகிக்க முடியாதது மாதிரி அவரை ட்ரிகர் பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா போதும் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன வந்து ரொம்ப கோபப்படுத்துறாங்க, என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து ரெண்டாவது இந்த போதுன்ற வார்த்தை எப்ப சிலர் வரும் அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் தான் மேல வரும்போது நிறைய பேருக்கு போதும்னு தோணுது. எதுக்கு இந்த பிரச்சனையோட வளரணும்?
எதுக்கு இந்த பிரச்சனையோட உயரணும், எதுக்கு இந்த பிரச்சனையோட நல்லா இருக்கணும்? வேண்டாமே வேண்டாமே. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் உங்களெல்லாம் இவ்வளோ அவமானமா பேசுறாங்களே, கஷ்டமா இருக்குது, இதுக்காக தான் பாஸ்டர் நான் வளரவே இல்லை. இது வரைக்கும் சொன்னது கூட எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்காகத்தான் நான், நமக்கு ஏன் அந்த வேலை, நமக்கு எதுக்கு வளரணும்? இருக்குதா, கொஞ்சம் இருக்குதா, அழகா எந்த டென்ஷன், எவன் வாயிலையும் நிக்க வேண்டாம். இப்படி எதுக்கு இன்னொருத்தருடைய வாயில் நிக்கணும்? அதுக்காக தான் நான் வளராம இருக்கிறேன்னு சொன்னாரு பாருங்களேன். தலையில் ஒரு பெரிய இடியே தூக்கி விழுந்தது மாதிரி இருந்துச்சு. ஏன்டா அதுக்காக நான் இப்படி வளர்த்துறேன் நான்? இல்ல நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது, ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப டென்ஷன் கொடுத்தாங்கன்னா, பல பிரச்சனைகள் வந்து நம்ம தலை மேல விழுந்துச்சு அப்படின்னா, உடனே என்ன தோணுது அப்படின்னா, போதும் இந்த பிசினஸை தூக்கி போட்டுரு, போதும் இந்த படிப்பை தூக்கி போட்டுரு, போதும் இந்த ஃபேமிலியை தூக்கி போட்டுரு, போதும் எது கஷ்டப்படணும், எனக்கு ரொம்ப டென்ஷன் படுத்துறீங்க, வேணாம் விட்டுரு. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலம் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை வந்து உங்களை பாதிக்கிறது மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இந்த பலிபீடத்தில் இப்ப பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டா ஆமா, இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த பிரச்சனை வரும்போது நிறைய நேரத்துல இவ்வளவு பிரச்சனையோட முன்னேறணுமான்னு தோணுச்சு. ஆனா கர்த்தர் அடுத்த படி கொண்டு வர இப்போ என்னை சுத்தி பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனையின் நடுவுலையும் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, சமாதானமாய் நிம்மதியாய் படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் அவர் என்னை தாங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையின் வழியில நடத்துகிறார் என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்க போதும் என்று சொல்லாதீர்கள். இந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் அடுத்த படி உயர்ந்து கொண்டே போவீர்கள். உங்களை சுற்றி பிரச்சனைகள் முடியாது, உங்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையின் நடுவிலையும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாய், நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு அந்த கிருபை அதற்கு என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிக்கிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் வெகு சீக்கிரத்துல, நான் சொல்றேன், சில வருடங்களுக்குள்ளே, சில மாதங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை எதுல பழக்க வைப்பார் அப்படின்னு சொன்னா, சுற்றி அவ்வளவு நடந்தாலும் உங்க இருதயம் என்ன பண்ணாது? உங்க இருதயம் கலங்கவே கலங்காது, உங்க இருதயம் பயப்படாது. நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இருக்கிறார் பிரதர், பரவாயில்ல, நன்மையா முடியும் விட்டுருங்க, நன்மையா முடியும் விட்டுருங்க, தீமை தானே அது நன்மையா முடியும். இதுக்கு முன்னாடி எத்தனை தீமையை பார்த்துருக்கிறோம், இந்த தீமையெல்லாம் நன்மையா முடிஞ்சில்ல, இப்போ கடந்து போற தீமையும் நன்மையாய் மாறும். அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஸ்ட்ராங் பண்றதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என் கூட பிறந்தவங்க 5 பேர், அதான் எங்களுக்கு 2 அண்ணன் 2 அக்கா. ஆனா என் வம்சத்திலேயே நான் நினைப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் தான். எல்லாரை விட எங்க ஃபேமிலிக்கே தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவன் தான். ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் என் மேல ஒரு பெரிய பிளானை வச்சிருந்ததுனாலதான் அந்த பாதையில அனுமதிச்சிருக்கிறார். இந்த பிரச்சனையை பார்த்து போதும்னு சொல்லாதீங்க மகனே, இந்த பிரச்சனையை பார்த்து போதும்னு சொல்லாத, இந்த அவமானத்தை பார்த்து போதும்னு சொல்லாத, இந்த ரிஜெக்ஷனை பார்த்து போதும்னு சொல்லாத. இது எல்லாம் ஒரு நாள் ரிவார்டா உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்கும். அதற்கு பிறகு பிரச்சனைகளை சுலபமாய் கையாளக்கூடிய சக்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்புறங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க மேல கர்த்தருடைய பெரிய விஷன் இருக்குது, கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்குது, கர்த்தருடைய பெரிய வல்லமையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. உங்களை ராஜாக்களோட நிக்க வைக்க போறாரு. அதற்காகத்தான் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழியாய். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் உன் வழி. கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கரை சேர்த்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை
இல்லை. பாடுவோம் எல்லாரும். உன்னோடு அப்பா இருக்க படகு அவர் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்த்திடுவார் கலங்காதே, கரை சேர்த்திடுவார் கலங்காதே, கரை சேர்த்திடுவார் கலங்காதே, கரை சேர்த்திடுவார் கலங்காதே. ஹல்லேலூயா. முதல்ல போதும்னு சொன்ன ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ போதும்னு சொல்லாத, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ரெண்டாவது, போதும்னு சொன்ன இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே, அந்த கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் எதனால போதும்னு சொல்றாரு? எதனால போதும்னு சொல்றாருன்னா, இவரை ரொம்ப என்ன படுத்துறாங்க, ரொம்ப ரொம்ப ட்ரிகர் ஆக்குறாங்க, ரொம்ப கோவப்படுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்குது. எங்க திரும்பினாலும் அவனுக்கு என்ன மட்டும் தான் தெரியுது, பிரச்சனை 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 பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை, எதெடுத்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள்ல நீ இவ்வளவு பிரச்சனையை பார்க்கறல்ல, உன் கூட 70 பேர் நான் தருவேன். அந்த 70 பேர் மேல உன்னுடைய ஆவியை நான் வைப்பேன். இப்போ நீ ஒருவனா சுமக்கிற இந்த பாரம் இப்போ எத்தனை பேருக்கு போயிடும்? 70 பேருக்கு. நீ என்ன ஆயிருவ? சத்தமா சொல்லுங்க. நீ ரொம்ப ஃப்ரீ ஆயிருவ, ரிலாக்ஸ் ஆயிருவ. இந்த பிரச்சனை இருக்கும், ஆனா இதுக்குன்னு நான் ஒரு அபிஷேகத்தை தருவேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியல. நீங்க நிறைய பேர் போதும்னு சொன்ன வார்த்தை எல்லா பக்கம் எத்தனை தான் நான் தாங்குறது, எத்தனை தான் நான் தாங்க, எத்தனை பிரச்சனையை தாங்குவேன், எவ்வளவுதான் அவமானத்தை தாங்குவேன், நான் எத்தனை நாள் தான் இதை சுமப்பேன் அப்படின்னு நினைச்சு ஒருவேளை நீங்க போதும்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப நாள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது, ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்காது. ஆண்டவர் பிரச்சனையின் மத்தியிலே உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரொம்ப ரிலாக்ஸை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நிறைய பேரை கர்த்தர் மாத்தி இருக்கிறாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் கணவனார் வந்து ஏய் அப்படின்னு கூட்டாலே என்ன வந்துடும், கூட்டாலே கோவம் வந்துடும், கூட்டாலே எரிச்சல் ஆகும், கூட்டாலே டென்ஷன் ஆகும். என்ன ஏன் தான் இப்படி ஒரு வீட்டில் வந்து மாட்டிட்டணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் 10 வருஷம் தாண்டி ஏன்னு கூப்பிட்டாலும் ஏழேன்னு கூப்பிட்டாலும் இருங்க வர்றேன், இருங்க வர்றேன். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஆயாச்சு, அதே மனுஷன்தான், அதை விட கடினமான வார்த்தை தான். ஆனால் எங்க போகல சொல்லுங்க, இருதயத்துக்குள்ள போகவே இல்லை. பரவாயில்ல வரேன், வெயிட் பண்ணுங்க வரேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க போல்டானவங்களோ இல்லையோ, யாரை கர்த்தர் போல்ட் ஆக்கிட்டாரு, உங்களை அப்படி ஆக்கிட்டாரு. ஆமேன். இது நான் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னேன். இதே மாதிரி உலகத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு நீங்கள் போகிற பக்கமெல்லாம் எனக்கு பிரச்சனை பாஸ்டர், எனக்கு என்னால் முடியல. சிலருக்கு அப்படிதான், நான் அப்படி தான் யோசிக்கிறேன். கார் எடுத்துகிட்டு போனால் யாரையும் பிடிக்க மாட்டாங்க, பைக் எடுத்துகிட்டு போனால் நம்மளை தான் முதல்ல பிடிச்சிருவாங்க. ஹெல்மெட் இல்லையா, லைசன்ஸை எடு அப்படின்னு கேட்பாங்க. அதனால லைசன்ஸ் வைக்க வேணான்னு சொல்லலை, அதுனா நமக்கே எல்லாமே என்ன பண்ணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பாஸ்டர், ஏன் தான் என்னத்தை தான் நான் ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்தேன்னு தெரில, எல்லா பிரச்சனையும் யார் மேலே வருது. 10 பேர் தண்ணி குடிச்சிருப்பாங்க, டேப் உடையாது, நீங்கள் போய் திருகுனா உடஞ்சிடும். என்ன மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 பேர், நான் இப்போதானே போயிட்டு வந்தேன், எனக்கு நல்லா தானே இருந்துச்சு. ஏன்னா நீ நல்லா இருந்துச்சுட, நான் கை வச்சா என்ன ஆச்சு, அது நம்ம கையில் தலையில தான் விடியணும்னு இருக்கா. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறையவே இருக்கு. ஆனாலும் ஒரு காலம் தாண்டினதற்கு பிற்பாடு இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் உனக்கு என்னவாய் முடியும் அப்படின்னா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 3வது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அதை வாசிக்கிறேன் நான். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
என் மன்றாட்டு எனக்கு அப்படி எழுப்பின இல்லைங்க. தேங்க்யூ ஜீசஸ். என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாயி தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால். என்ன சொல்றாரு? என்னை கர்த்தர் கையை நீட்டி ஒரு நல்ல பட்டயத்தை எடுத்துட்டு வந்து என்னை எப்படி போட்டா நல்லா இருக்கும்? என்னை வெட்டுங்க ஆண்டவரே, என்னை கொல்லுங்க ஆண்டவரே, போதும். தேவன் என்னை நொறுக்க சித்தமாகி தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அடுத்த வசனம், அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்பிவிடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்ப விடாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோபு என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்த உடனே போதும்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் கடைசி அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். 2 மடங்கு கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய். ஒரு நிமிஷம் கவனிங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் தரேன். நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இனி என் வாயை திறந்து நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா, போதும்னு நான் சொல்ல மாட்டேன், போதும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எதையும் தாங்குற இதயத்தை நீங்க எனக்கு தாங்க. என்னை வச்சு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ எல்லாருமே வந்து ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. இப்பொழுது ஒரு பாட்டை மட்டும் அப்படியே பாடுறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகிற கர்த்தர், எங்க மேல ஒரு பெரிய சித்தத்தை வச்சிருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும், என்ன நம்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். ராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதுக்கு அவர் விடமாட்டார். அவர் தாங்கிறதுக்கு பலன் தருவார், அவர் தப்பி செல்றதுக்கு வழி செய்வார். என் தலை மேல ஆண்டவர் ஒரு சுமையை வைக்கிறாருன்னா, அந்த சுமையை தாங்கக்கூடாத சுமையை என் தலை மேல ஆண்டவர் வைக்க மாட்டார். நானா அதை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றதுனே தவிர, கண்டிப்பா தாங்கக்கூடிய பலன் தருகிற ஒரு நல்ல கண். ஸ்பெஷலா ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் சொல்லுங்க, நீ என்ன நினைச்சிட்ட மகனே? நீ சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து, உன்னுடைய கையில எதுவும் வாய்க்காததை பார்த்து நீ சோர்ந்து போய் போதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடாத, போதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடாத. 38 வருஷமா வியாதி, 38 இயர்ஸ். எத்தனை பேர் அவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ எதுக்கடா இந்த குளத்துக்கரையில் வந்து படுத்து கிடக்கு, உனக்கு என்ன வேலை? 38 வருஷம் ஆச்சுடா, 38 இயர்ஸ் ஆச்சு, இனி என்னடா பண்ண போற? அவன் ஆண்டவரிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு, இந்த கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்குமே நம்பிக்கை, அவனை சுத்தி இருக்கிற அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ நம்பிக்கை இல்லை, இவன் திரும்பி வருவான்ற நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த 38 வருடமா வியாதியா இருந்த மனுஷன் மட்டும் குளத்தின் கருகையில், இல்லை 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 எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நான் போதும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டேன், இனி எனக்கு அற்புதம் கிடைச்சா என்ன கிடைக்கல நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிருப்பீங்க, இன்னி என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன ஆசீர்வதிக்காட்டி என்ன, இன்னி என்ன பயன்படுத்தினா என்ன பயன்படுத்தாட்டி என்ன, நான் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, இனி என்ன ஒரு 10 வருஷம் வாழ போறேன்னா இப்படியே இருந்துடுறேனே, இப்படியே போயிடுறேனே அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம். ஆனா இல்ல இல்ல இல்ல,
38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை கர்த்தர் சந்திச்சு அந்த படுக்கை எடுத்துட்டு போகும்போது அவன் சொல்றான், என்ன ஒருத்தர் விடுதலை ஆக்குனாரியா, என்ன ஒருத்தர் விடுதலை ஆக்குனாரியா, என்ன ஒருத்தர் விடுதலை ஆக்குனவர் இங்கதான் இருக்கிறாரு. அதனால பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, நீ சோர்ந்து மட்டும் போயிடாத, நீ போதும்ன்றது மட்டும் நினைக்காத. ஆண்டவர் உன்னை கண்டிப்பா தூக்குவாரு, ஆண்டவர் கண்டிப்பா உன்னை மாத்துவாரு. அவரை விட பெரிய தெய்வம் வேற யாரு? அவரை விட தூக்க முடியாதவர் யாரு? அவரை விட ஆசீர்வதிக்க முடியாத ஒரு சக்தி என்ன இருக்குது? அவரை விட மாத்தம் கண்டிப்பா 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 செய்யலாம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து, எனக்கும் போகணும், ஆனாலும் உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்தணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க யாருமே சோர்ந்து போகாதீங்க, நீங்க திருப்பி எடுங்க. எப்படி ஆபிரகாம் தூர்த்து போட்ட துறவுகளை வந்து ஈசாக்கு போய் தோண்டுனானோ அதே போல நீங்க தோண்டுங்க. உங்க தரிசனத்தை எல்லாம் தோண்டுங்க. உங்க டைரியை புரட்டி பாருங்க. நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த டைரியை புரட்டி பாருங்க. பைபிளை அதை எடுத்து பாருங்க. ஏசப்பா உங்களோட பேசின வார்த்தையை எடுத்து திரும்ப பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் திரும்ப எடுத்து பாருங்க. இல்ல, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. செய்வாரு. புரட்டி பாருங்க, புரட்டி பாருங்க, புரட்டி பாருங்க. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். சில நெருப்புக்காக கூடப்பட்டிருக்கிற விறகு எப்பவுமே எரியாது, கடைசி நேரத்துல தான் எரியும். ஆனா ஒண்ணு, கடைசி நேரத்துல அது எரிஞ்சாலும் அது எரிய வைக்கிற அந்த விறகு கடைசி நேரம் வரைக்கும் எரியும். சிலரை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க எரியல, ஆனா கர்த்தர் இனி உங்களை எரிய வைப்பார். நீங்க எரிய வச்சதுக்கு அப்புறம் உங்க தீ அநேகரை பற்றி பிடிக்கிற அளவிற்கு நம்புறவங்க. இயேசுவே 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 இயேசுவே. கைகளை எல்லாரும் உயர்த்தி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்புல நிக்கிறேன். இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை எந்தெந்த காதுகளிலே தொனித்ததோ அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு பெரிய மேலான திட்டத்தை பரலோகம் எழுதி வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பேலன்ஸ், ஒரு சத்துவத்தை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. இது முதல் ஒரு தைரியம் வரட்டும். இனி இந்த மாதிரி வார்த்தைகள் எங்க பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்துடவே கூடாதுப்பா. அடுத்த வாரம் திரும்பவும் சந்திக்கிறதற்குள்ள குறைஞ்சது ஒரு 3 அற்புதத்தோட உங்க பிள்ளைகளை சந்திக்கிறதற்கு ஒரு பலத்தை நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்.